என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. நான் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா வினிதா நீ மற்றவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுவீங்க. என்னடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்? உன்னால் கல்யாணமே இன்னும் போயிடுச்சு. பாலா போன அந்த அரவிந்த் வேற பத்தாதிக்கு அவனும் இங்கேயோ போயிட்டான். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் வினிதாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? நீ ஏதோ எனக்கு சம்திங் தப்பாக படுதே. உன் கூட வந்திருக்கிறது யாரடி? சுனிதா கேட்கறது கரெக்டு தான். யாரதான் கூட்டிகிட்டு வந்திருக்க நீ? என்ன நினச்சிட்டு இருக்க? கல்யாணம் பிடிக்கலன்னா ஃபர்ஸ்டே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கணும்ல. இப்படி நம்ப வச்சு கழுத்தறுப்பியா நீ? நம்ப வச்சு யாரை கழுத்தறுத்தா? எல்லாரும் சேர்ந்து என் கழுத்தறுத்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத இந்த சக்தியை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்கல்ல. ஏய் பார்த்து பேசுறி. உனக்கு பெரியவங்கிற அங்கீகாரம் மட்டும்தான் இருக்கு, ஆனால் அதுக்கான அறிவு கொஞ்சம் கூட இல்லை. என் தம்பியை பார்த்து வசதி குறைவு நான் சொல்றேன். அவனோட மனசுல எவ்வளோ நல்ல எண்ணம் இருக்கும்னு உனக்கு தெரியுமாடி? அவனோட தங்க மனசுக்கு நல்ல பொண்ணு தாண்டி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கேவலமான பொண்ணு அவனுக்கு கிடைக்கலன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அடேப்பா, தங்க மனசை வச்சு தங்கத்தில் ஏதாவது வாங்க முடியுமா? ஆனால் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே வாங்கி தர முடியும். இந்த மாதிரி பிச்சைக்கார பையில கல்யாணம் பண்ணிட்டு என்னால் வாழ முடியாது. போதும் போதும் அனிதா, எல்லாமே போதும். அதான் உனக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துட்டல்ல, நீ சந்தோஷமா இருப்பல்ல. அப்புறம் என்ன உனக்கு என்ன பிரச்சனை? நீ உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா பார்த்துக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. அடேங்கப்பா தியாக செம்மலே. இங்கே பாரு அனிதா, இப்போவும் நான் சொல்கிறேன், என்னோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு தான் வந்து துணைவியாக அமைஞ்சிருக்கான்னு நான் நம்புகிறேன். தேவையில்லாத நீ பேசிகிட்டு இருக்க. உன் மேலே போய் ஆசைப்பட்ட நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்குது. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என் பின்னாடி வரும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போதுலாம் நான் பொண்ணா உனக்கு தெரியலையா? இப்போதான் பொண்ணா இல்லைங்கிற டவுட் வந்துச்சாடா உனக்கு? இன்னொரு என் புருஷனை வாடா போடான்னு பேசினேன்னா செவில் பேத்துருவேன் ஜாக்கிரதை. ஏங்க இவன் என்னை செவில் பேத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் என் புருஷன் தானே, அவள் எப்படி அவள் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறா? நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டீங்களா? என் புருஷனை பார்த்தா நீங்களாம் ஃப்ளாட் ஆகிடுவீங்கடி. இப்படிப்பட்ட ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினச்சி நீங்களாம் ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. இங்கே பாரு, இன்னொரு என் மேலே கைப்பட்டுச்சு, நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்பி எண்ண வேண்டியதாக இருக்கும். நான் எல்லாத்துக்குமே தயாராக தாண்டி இருக்கேன். ஏடி உன்னை நம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா இப்படி எங்கள் கழுத்துறத்துட்டு போயிட்டேடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எனக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். நீங்களாம் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தீங்கள்ல, அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் பழி வாங்குற மாதிரி நான் பண்ணிட்டேன். அந்த பாலா போன அரவிந்த் பையிலும் வேற எவ்வளோ கூப்பிட்டு போயிட்டான். நீயும் எவன் கூடயோ போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுருக்கேன். எல்லாம் தலையெழுத்து. பாவம் சக்தியும் வினிதாவும் தான் அவங்களோட வாழ்க்கையை வேறு மாதிரி பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லை. கொஞ்சம் கூட பிறந்தவளோட வாழ்க்கை போயிருந்து ஒரு எண்ணம் இல்லையாடி உனக்கெல்லாம்? ஷோ நிறுத்துமா, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்ப்பா தம்பி, உனக்கு அறிவில்லை? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். அந்த பொண்ணு யார் எவரு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா என்னன்னு விசாரிக்காமல் நீ பாட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவ்வளோ தைரியமானவனாக இருந்தான். முதல்ல வந்து என்ன ஏது அவளை உண்மையை லவ் பண்ணியிருந்தா எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பார்த்து பேசி அதான் பண்ணியிருப்போம்ல. அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்தப்ப இப்படி கழுத்துறுத்துட்டு போயிட்டீங்களே. எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஆனால் ஆளை பார்த்தா இங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கு. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே. முதல்ல அது யாருன்னு காமிடி ஃபர்ஸ்ட். ஏங்க உங்கள் மூஞ்சில் இருக்க அந்த மாஸ்க் எடுத்துட்டு இவங்களுக்கு நீங்கள் யாருன்னு காமிங்க. அப்படி பாவி, வினிதாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். கூட பிறந்த பிறப்போட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட உனக்கெல்லாம் மனசு எப்படி தான் வந்துச்சோ? அடி பாவி, இப்படி பண்ணிட்டேடி. கல்லை தூக்கி போடாத ஒன்று மட்டும்தாண்டி குறை. போய் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறவனோட போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்ப்பா உனக்கு கூட கொஞ்சம் கூட அறிவில்லையா? சே அரவிந்த், நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும், அத்தனை டைலாக் பேசுனீங்க. இப்போ இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது பச்சை துரோகம்னு உங்களுக்கு தெரியலையா? ஃபஸ்ட்டே எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் பண்ணியிருப்போமே. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு. இல்லைங்க, எல்லாருமே என்னை மன்னிக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சத்தியமாக நான் வேணும்னு யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. சக்தி வினிதா என்னை மன்னிச்சிடுங்க. பண்ணுறதையும் பண்ணிட்டு என்னங்க மன்னிப்பு வேற கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, அவங்க உங்கள் ஒய்ஃப் ஆயிட்டாங்கல்ல. இதுக்கு மேலே எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ஒன்று, இந்த மாதிரி யாருக்கும் இனிமேல் எந்த துரோகமும் பண்ணிடாதீங்க. ஏய் என்ன என் புருஷன் எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்கே பார், உன் ரேஞ்சுக்கு அவர்கிட்ட நீ பேசுறது ஏன் பார்க்க கூட கூடாது. அதை முதல்ல நீ வச்சுக்கோ. என்னடி உன் புருஷனோட ரேஞ்சு? எனக்கு பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க.
எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தான் நீ தட்டி பறிச்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு இது கேவலமாக தெரியல? ஏன் புருஷனை பார்த்து நீ எப்படி கேவலமாக இருக்கேன்னு பேசலாம். அவர் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா உனக்காக எல்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த அன்பு உனக்கு புரிஞ்சுக்க தெரில. ஆனால் ஒன்று சத்தியமாக எனக்கு நல்ல கணவர் தான் கிடைச்சிருக்காரு. நல்ல அன்பு தான் எனக்கு கிடைக்க போகுது. உனக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் நீ நினச்சிடாத. பணம் மட்டும் பிரதானம் கிடையாது. இப்போ சொல்கிறேன். போம்மா போ. எங்கே போனாலும் பணம் வேணுங்கிற இடத்துல பணம் வேணும் தான். எல்லா இடத்துலையும் பணம் தான் பிரதானம். போ போ. ஒரு கடைக்கு போயிட்டு என்கிட்ட அன்பு நிறையா இருக்குது, எனக்கு 1 கிலோ சக்கரை கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களாடி? ஏய் முட்டாளே, உங்ககிட்டலாம் பேசுறது வேஸ்ட்டு. வினிதா, தேவையில்லாமல் அவள்கிட்ட பேசி உன் ஸ்ட்ரென்த்தையும் எனர்ஜியும் ஃபேஸ் பண்ணாத. அவளுக்கெல்லாம் எதுவுமே புரியாது. சுயநலம் சுயநலம் சுயநலம். இப்போ வரைக்கும் அந்த சுயநல புழுவாகவே இருக்கா. இவெல்லாம் ஒரு பொண்ணு. இவன் நம்ம கூட பிறந்தவன் சொல்லிக்கிறதே கேவலம். இப்போ சொல்கிறேன்டி, இதுக்கு மேலே எங்கள் 2 பேர்த்துக்கும் கூட எந்த விதமான டச்சும் கான்டாக்டும் கிடையாது. அவ்வளோதான். யார்கிட்ட யார் டச்சு கான்டாக்ட் வேணான்னு சொல்கிறது? இந்த ஊரில் பணக்கார பையனை கல்யாணம் பண்ணியிருக்கிறது நான். என்னோட ஸ்டேட்டஸ்க்கு உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். ஏதோ போனால் போகுது, பொண்ணு எங்கேன்னு தேடிட்டு இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போடலான்னு தான் வந்தேன். இனி எனக்கு என்ன அவசியம்? உங்களை எல்லாம் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு துள்ளி கூட கிடையாது. போதும் அனிதா, ரொம்ப பேசாதீங்க ப்ளீஸ். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா, உனக்காக பொண்ணு பார்த்துட்டு காலையில் முகூர்த்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு பச்சை துரோகம் பண்ணிட்டு போயிருக்கேடா. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? அரவிந்த், எப்படி இந்த மாதிரி புத்தியெல்லாம் பழகுன நீ? அம்மா இல்லம்மா, அது வந்து நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கியா? இன்னொரு பையன் கட்ட வேண்டிய பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய என் மருமகளை இன்னொரு பையன் கட்டியிருக்கான். அறிவில்லை உனக்கு? அந்த பையன் மனசில் அந்த பொண்ணு தான் இருக்கான்னு உனக்கு தெரியாதா? அவளை விரும்பி தான் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அவன் போராடி கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நீ என்னடா இப்படி பண்ணியிருக்க? நான் இப்படி வளர்த்தனாடா உன்னை. அம்மா தப்பாக பேசாதீங்க ப்ளீஸ்மா. நான் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கம்மா. என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்? இங்கே பார், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வீட்டில் இருக்க பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கோம். அதுக்காக இந்த பொண்ணை வீட்டுக்கு வர அனுமதிக்கிறேன். ஆனால் ஒன்று, எனக்கு இந்த பொண்ணுக்கும் மருமக மாமியாருங்கிற உறவெல்லாம் கிடையாது. இவன் உன் பொண்டாட்டி. அந்த லிமிட்டோடு இருந்துக்க சொல்லு. கூப்பிட்டு வா, போகலாம். அக்கா, என்னை மன்னிச்சிருங்க அக்கா. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு என் பையன் பண்ணுவான்னு நினைக்கல. ஆனால் ஒன்று, நான் சொன்ன வாக்கு மாறலை. உங்கள் பொண்ணு தான் எங்கள் வீட்டு மருமகங்கிறது உண்மைதான். ஆனால் எனக்கு பிடிச்ச மருமக வரலை. அது ஒன்று தான் எனக்கு வருத்தம். பரவாயில்ல, இப்போவும் இந்த பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன். ஆனால் ஒன்று, உங்கள் பொண்ணுக்கு சில புத்திமதி சொல்லி அனுப்புங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து அங்கே பேசக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. அக்கா, என்னை மன்னிச்சிருங்க. என்னால் எதுவும் பேச முடியல. எல்லாமே என் தப்பு தான். நான் உன்னை தப்பாக வளர்த்திட்டேன். உங்ககிட்ட என்னால் எதுவும் பேச முடியலக்கா. அதே தாங்க எனக்கும். அந்த அண்ணாக்கிட்டையும் மன்னிப்பு கிட்டதான் சொல்லிவிடுங்க. ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு கூட என்னால் முடியல. அப்படியே கிளம்புறோங்க. சரிங்கக்கா. தங்கங்களா, நீங்கள் 4 பேருமே அடுத்தவங்களுக்காக வாழ்கிறீங்க. நீங்கள் 2 பேரும், வினிதாவும் சக்தியும், உங்களுக்கு பார்த்த துணைவிங்க உங்களை விட்டுட்டு போனால் கூட நீங்கள் மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு அம்மா அப்பாவோட உணர்வை மதித்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 4 பேருமே சிறந்த ஜோடி தான். நல்லபடியாக சந்தோஷமாக வாழுவீங்க. இந்த அத்தையோட அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரியா? சக்தி, நல்லபடியாக வினிதாவை பார்த்துக்கப்பா. எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா. கடவுள் போட்ட முடிச்சு நம்ம மாற்ற முடியாது. அதுதான் நடந்திருக்குன்னு நினச்சிக்கப்பா. வரேன். நான் இன்னும் முட்டாள் இல்லைம்மா. என்னை வேண்டான்னு சொன்ன பொண்ணுக்காக ஏங்குற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக என்னை மதித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு தான் முக்கியம். கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு, என்னை நம்பி வந்த பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேம்மா. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைம்மா. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம்தாம்மா படுறேன். சரிங்க, எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வரேன். அவரும் கவினும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கார்லேயே உட்காந்துட்டாங்க. உங்களை பார்க்கறக்கே இஷ்டம் இல்லாமல் இப்போ தான் சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து அரவிந்தை பார்த்துட்டு கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். மன்னிச்சிடுங்க. எங்கள் வீட்டில் இருக்க பையனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு துன்பம் ஆயிடுச்சு. சக்தி, வினிதா, மன்னிச்சிடுங்க. கிளம்புறேன்ப்பா. சுனி, இன்னும் என்ன கோவமாக இருக்க? விடு. எல்லாமே நல்லதுக்கு தானே நடந்திருக்கு. எதுக்கு ஃபீல் பண்ணுற? அத்தை அழுகாதீங்க. நீங்கள் எனக்கு வந்து தங்கத்தை கொடுக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் எனக்கு நல்ல பொக்கிஷமாக கொடுத்துருக்கீங்க அத்தை. கவலைப்படாதீங்க. எனக்கு வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது சந்தோஷம் தான் அத்தை. சரிங்க தம்பி.
உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? உனக்கு சொரணையே இல்லையா? அவ உன்னை எத்தனை விஷயத்துல ஏமாத்திருக்கா, இப்ப கல்யாண விஷயத்துல கூட ஏமாத்திட்டா. எனக்கு கோவமா வருதுடி. வெற்றி மாமா, நீங்க சொல்லுங்க கொஞ்சம். நானும் கோவமா தான் இருக்கேன் வினிதா. என்னாலேயே தாங்கிக்க முடியல. நீ எப்படி இவ்வளோ கூலா இருக்க? என்ன விடுங்க, உங்க தம்பியை பின்னாடி பாருங்க. என்னமோ வினி, உனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்குன்னா எனக்கும் சந்தோஷம்தான் வினி. நீ என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அப்புறம் என்ன, அவ தானே தனியாக போயிருக்கா, நம்ம ரெண்டு ஜாலியாக ஒட்டுக்கா இருக்கலாம்டி. சக்தி மாப்பிள்ள மன்னிச்சிருங்க. உங்களுக்கு வேற ஒரு பொண்ணு கொடுக்கறதா சொல்லி இப்போ கடைசியில் வேற ஒரு பொண்ணு கொடுத்துட்டோம். மன்னிச்சுக்குங்க. உங்களுக்கு என் பொண்ணு நல்லபடியாக உங்களை பார்த்துக்குவா. தயவுசெய்து என் பொண்ணு எந்த கஷ்டமும் படுத்திடாதீங்க மாப்பிள்ள. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காது. சுனிதானா விடுவிடுன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுவான். அனிதானா எப்படியாவது கெஞ்சி கொஞ்சி வாங்கிடுவான். ஆனால் அது எதுவுமே கேட்காதுங்க. என் பொண்ணை நல்லா பார்த்துக்குங்க மாப்பிள்ள. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க மாமா, கவலைப்படாதீங்க. வினிதாவும் என்ன மாதிரி தானே இப்போ இந்த சூழ்நிலையில் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதனால் அப்போ வரைக்கும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அம்மா ஏமா அழுகிற? நான் இங்கே தானே இருக்க போகிறேன், நீ கவலைப்படாதம்மா. அவள் கூட பேசாமலாம் இருக்காத. நாங்கள் தான் பேச மாட்டோம், நீயாவது அவள் கூட டச்சில் இரு சரியா? அவர் நல்லா பார்த்துக்கிறாரான்னு யோசிச்சு கேட்டு வையுமா ப்ளீஸ்மா. நீயும் எங்களை மாதிரி அவள் கூட சண்டை போடாத. சரிடி, அவள் கூட பேசி தொலைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க. நல்லபடியாக வீட்டுக்கு போய் பால் பழம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நான் கொஞ்சம் மனசு சரியானதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேத்தையும் வந்து பார்க்குறேன்டி. இன்னுமே இந்த வினிதாக்கு புத்தியே வராதுமா. அவள் எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு போனாலும் அவள் நல்லவதா. அவளை நீ நல்லா பார்த்துக்கணும், நீ பேசு புடின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவா. என்னதான் பண்ணுறதும் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக இரு, சுயநலமாக இரு. ரொம்ப நல்லவளாக இருக்காதடி. சரிங்க மேடம். என்ன, அவள் பண்ண ஒரு கெட்டதுல எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என் சக்தி எனக்கு கிடைச்சிருக்கான்ல, அதனால அவனை நான் மன்னிச்சிட்டேன். இது உங்களுக்கு சொன்னால் புரியாது, என்ன பண்ணுறது, அதான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டேன். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்? ஏண்டி அக்காவையே மிரட்டுற லெவலுக்கு நீ இருக்கியாடி? அந்த வீட்டில் நீ எனக்கு அக்காவாக இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் நான் உன்னை விட பெரியவ. உனக்கு அக்காடி. நான் பெரிய பையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் யாரு? சரிங்க மேடம். அக்கா மேடம் போகலாமா? சரிடி நீ எப்போவுமே நீ இப்படி ஹாப்பியாக இருக்கணும். சக்தி மாமா உன்னை நல்லா பார்த்துக்குவாரு நான் நம்புகிறேன். அந்த அரவிந்தை விட இவர் தான் உனக்கு பெட்டர் சாய்ஸ். ஓகேவா? சரி சரி, சமாதானம் பண்ணதெல்லாம் போதும், நம்மளும் கிளம்பலாவா? அம்மா வேற போக சொல்கிறாங்க. சரி சரிங்க மாப்பிள்ள, நாங்கள் 2 பேர் போய் உங்களை நீங்கள் 4 பேரும் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், வாங்க. சரிங்க அத்தை. ஏன் வெற்றி மாமா, உனக்கு கூட வினிதாக்காவை தானே சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை? எனக்கெல்லாம் உண்மையாக ஆசை தான். ஆனால் அதுக்குள்ளே தான் வாணித்தா வினிதா அது இதுன்னு குழப்பிட்டு இருந்தேன். நல்ல வேலை அவளே போயிட்டா. வினிதாவையே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். உண்மையாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சக்திக்கு சரியான பேரண்ட் பார்த்தா அது வினிதா தான். ஆனால் இந்த சக்தி மாமா சரியான லூசுங்க. வினிதாவை பார்த்துட்டும் கூட அனிதாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. என்ன டேஸ்ட் உங்கள் தம்பிக்கு? மொக்க டேஸ்ட். நீ சும்மா ரெடி, ஏற்கனவே அவன் கடுப்பில் இருக்கான். எங்கேயாவது பிரச்சனை இருப்போது. சரி நம்மளும் போய் கிளம்புறதுக்கு பார்க்கலாம் வா. ஏங்க, உங்கள் குட்டி தங்கச்சி இருக்காள்ல காவியா, அவளுக்கு கூட இவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிதா அண்ணியை பிடிக்கவே இல்லை, எனக்கு வினிதா அண்ணியை தான் பிடிச்சிருக்கு, அவங்களே எனக்கு அண்ணியை வந்துட்டாங்கன்னு கல்யாணம் நடக்கும்போது சொல்லிட்டு இருந்தால. எல்லாத்தோட விருப்பமும் அதாங்க. அதான் கடவுள் நிறைவேற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். அடி போடி, நம்ம கல்யாணம் இவங்க பிரச்சனைகள் நடக்குமா நடக்காத நான் எவ்வளோ வயிற்று புளியை கரைச்சிட்டு சுற்றிட்டு இருந்தேன் தெரியுமா? எப்படியோ கல்யாணம் நடந்ததே பெரிய விஷயம். அதுக்கு எங்கள் பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது அர்ஜுன் அண்ணாவோட சித்தி, அவங்க தான் இந்த ஐடியாவே கொடுத்தாங்க. அவங்க மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்குவேன், நம்ம யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்திருப்போம். ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க இல்லை? சூப்பர். ஆனால் அனிதா தான் அவங்கள போய் என்ன பாடுபடுத்த போகிறான்னு தெரியல. அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்கம்மா, பார்த்துக்கலாம் வா. சாரி சக்தி, என்னால் வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லாமல் தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் வினிதா, நான் உங்கள் அக்காவை தான் நேசித்தேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். என்னால் உங்களை முழுமையாக ஏற்றுக்க முடியாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் கீப் டிஸ்டன்ஸ்லேயே இருங்க. இல்லை இப்போ தான் என்ன நல்லா பார்த்துக்குவேன் நல்லா சொன்னீங்க, என் மேலே கோவில் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ இப்படி பேசுகிறீங்களே. என்ன பண்ணுறது, பெரியவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் என்னால் கஷ்டப்பட முடியலையே. ஏன் என்னால் உங்கள் அக்கா என்னை எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா பார்த்தியா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ப்ளீஸ் நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அப்படியே இருங்க. நம்ம நடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. தேவையில்லாமல் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம்.
என்னால் உங்களை ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சரிங்களா? இல்லை சக்தி, அது போதும்னு சொல்லிட்டேன். நம்மளுக்குள்ள எதுவும் இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? நீங்கள் யாரோ நான் யாரோ எப்போவுமே, ஆனால் மற்றவங்க முன்னாடி மட்டும்தான் புருஷன் முன்னாடி. அதை மட்டும் புரிஞ்சுட்டு உங்கள் லிமிட் எதுன்னு பார்த்து நடந்துக்குங்க, இல்லைன்னா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்.